தீர்ப்பு என்பது மதுரை மாவட்ட நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டு இருக்கிறது. நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 குற்றவாளிகள், மொத்தம் 10 குற்றவாளிகள், அதில் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்துவிட்டார். அதன் காரணமாக மீதி இருக்கக்கூடிய 9 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை என்ற தீர்ப்பினை அதிரடியாக தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதுமே இது ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்காகவும் இந்த வழக்கு என்பது இருந்தது. இதன் காரணமாகவே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருமே உற்று நோக்கும் வழக்காக இந்த வழக்கு என்பது இருந்தது. ஏனென்றால் காவல்துறை கஸ்டடியல் டெத் என்னுடைய சித்திரவதை மரணமாக இந்த வழக்கு என்பது பார்க்கப்பட்டது. மிகவும் ஒரு கொடூரமான முறையில் தந்தை மகன் இருவருமே தாக்கப்பட்டு ஒரு மரணம் என்பது ஏற்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே இந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் பின்னணி குறித்து பார்க்கும் பொழுது ஊரடங்கு நேர கொரோனா காலகட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த தந்தை ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் ஆகியோர் செல்போன் கடையை திறந்து வைத்திருந்ததாக இருவரும் 2020ஆம் ஆண்டு 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 19ஆம் தேதி கடையை திறந்து வைத்ததன் காரணமாக இந்த இருவரும் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இருவர் மீதும் காவல் நிலையத்தில் வைத்து கொடூரமான தாக்குதல் என்பது நடத்தப்படுகிறது. மறுநாளை இருவரும் அங்கிருந்து அவர்கள் கோயில்பட்டி கிளை சிறைக்கு மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் மீது 5 பிரிவுகளில் வழக்கு என்பது பதியப்படுகிறது. முக்கியமாக ஊரடங்கு விதிகளை மீறி கடையை திறந்து வைத்தது, அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படு, பொது அமைதி குந்தம் விளைவிக்கும் சூழலை ஏற்படுத்தி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதியப்படுகிறது. 23ஆம் தேதி கோயில்பட்டி சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தந்தை மகன் இருவருக்கும் பலத்த காயம் இருந்த போதிலும் அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்காமல் சிறையிலேயே அடைத்திருந்திருந்தார்கள். 5 மணி நேர இடைவெளியிலேயே இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்ததால் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை என்பது தமிழ்நாடு முழுவதிலுமே இந்த வழக்கில் ஏற்பட்டது. ஒரு கடையை திறந்து வைத்ததன் காரணமாக காவல்துறையின் அராஜகம் காரணமாக இருவரது உயிர் பலியானது என்று ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாகவும் பரபரப்பான சூழல் என்பதும் சாத்தான்குளம் பகுதியில் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த இருவர் உயிரிழந்ததை அடுத்து கோயில்பட்டி கிழக்கு காவல்துறையினர் இந்த வழக்கை பதிவு செய்தார்கள். முதலாவதாக இந்த இருவரும் மர்மமான முறையில் உயிரிழந்ததன் காரணமாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு சாத்தான்குளம் பகுதியில் மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டது. ஒரு கடையை திறந்து வைத்ததன் காரணமாக இருவரும் அடித்துக் கொள்ளப்படுவதா என்று கூறி வர்த்தக அமைப்பினரும் அந்த நேரத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தினர். இதே நாளில் கோயில்பட்டி குற்றவியல் நீதித்துறையின் நடுவர் பாரதிதாசன் விசாரணையை அவர் அன்றைய தினமே தொடங்கினார். இதனையடுத்து 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சாத்தான்குளம் வழக்கை தானாக முன்வந்து சூமோட்டோவாக வழக்காக எடுத்து சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வருவாய்த்துறை கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளவும் நீதிமன்றம் அன்றைய தினம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். ஆனால் நீதிபதிகள் சிபிஐ விசாரணை வருவதற்கு முன்பாகவே சாட்சியங்கள் அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து விசாரணையை தொடங்கிய அன்றைய தினமே சிபிசிஐடி போலீசார் விசாரணையை துவங்கினார்கள். சிபிசிஐடி போலீசார் விசாரணை என்பது ஜூலை 1 மற்றும் 2 ஆகிய 2 நாட்கள் என்பது விசாரணை தொடர்ந்தது. முதல் தகவல் அறிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டது. அன்றைய தினமே 2 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டது. அதே வேகத்தில் ரகு கணேசன் கைது செய்தார். அதாவது எஸ்ஐ ஆகக்கூடிய ரகு கணேசன், சாத்தான்குளம் எஸ்ஐஆர் கூடிய ரகு கணேசை போலீசார் சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஜூலை 2ஆம் தேதி சிபிசிஐடி விசாரணை துவங்கி 2வது நாள் அதிகாலையிலேயே சாத்தான்குளத்தின் காவல் ஆய்வாளர் கூடிய ஸ்ரீதர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். அதே நேரத்தில் உதவி ஆய்வாளர் கூடிய பாலகிருஷ்ணன், தலைமை காவலர் முருகன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு பேராவூரணியில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட சிறைக்கு அடைக்கப்படுகிறார்கள். ஜூலை 3ஆம் தேதி பார்க்கும் பொழுது விசாரணையை மீண்டும் சிபிசிஐடி போலீசார் துவங்குகிறார்கள். அன்றைய தினம் தலைமறைவாக இருந்த காவலர் முத்துராஜை கைது செய்து விசாரணை நடத்துகிறார்கள். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பேராவூரணி சிறையில் அடைக்கிறார்கள். சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டவர்கள் மீதும் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்படுகிறது. மர்மமான முறையில் அடித்துக் கொன்றது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்படுகிறது. அதே வேளையில் ஜூலை 7ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி ஜெயராஜ் பின்னிக் மரணம் வழக்கு தொடர்பாக சிபிஐ அந்த விசாரணை ஏற்றுக்கொண்டது. அன்றைய தினம் முதல் கோயில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட குற்ற எண்ணின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கையும் சிபிஐ பதிவு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு ஆதாரங்களை திரட்டுகிறார்கள். கொலை ஆதாரங்களை அளித்தல் ஆகிய உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காவல் நிலையத்தில் நடைபெற்றிருப்பதாகவும் சிபிஐ அந்த விசாரணை போது தெரிய வருகிறது. சிபிசிஐடி போலீசார் தங்கள் விசாரணை அறிக்கையை சிபிஐ சமர்ப்பிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் 7 நாள் விசாரணை என்பதை செய்திருந்தார்கள். சிபிசிஐடி போலீசார்
7 நாள் விசாரணை செய்து 5 பேரை கைது செய்திருந்தார்கள். அவர்கள் விசாரித்திருந்த அறிக்கை முழுவதுமாக அவர்கள் சிபிஐ வசம் விசாரணையை ஒப்படைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் சிபிஐ வழக்கு பதிந்து தன்னுடைய விசாரணையை துவங்கியது. அப்பொழுது அது 8வது நாள் அந்த வழக்கின் மரணம் அடைந்த பிறகு வழக்கு விசாரணை துவங்கியதிலிருந்து 8வது நாள் பார்க்கும் பொழுது சாத்தான்குளம் சிறப்பு காவல் ஆய்வாளர் கூடிய பால்துறை காவலர்கள், சமாதானத்துறை, செல்லத்துறை, வெயில்முத்து, தாமஸ் உள்ளிட்ட மேலும் 5 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்படுகிறார்கள். சாட்சியங்களை மறைத்தல், கொடும் குற்ற செயல்கள் புரிதல், அதற்கு உதவியாக இருத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் இவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்படுகிறது. இந்த சம்பவத்தில் அப்போதைய சாத்தான்குளம் இன்ஸ்பெக்டராக இருந்த ஸ்ரீதர், சப் இன்ஸ்பெக்டராக இருந்த பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 10 பேர் மொத்தமாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். கைதான சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக, உடல்நலக் குறைவு காரணமாக அவர் உயிரிழக்கிறார். எனவே 9 காவல்துறையினர் இந்த வழக்கில் விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. சிபிசிஐடி வசம் போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வந்த நிலையில் சிபிஐ வழக்கு மாற்றப்பட்டு சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் போலீசார் ரேவதி மற்றும் பியூலா, சப் இன்ஸ்பெக்டர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் சாட்சியங்களாக மாறினார்கள். இவர்கள் தான் அன்றைய தினம் பேசினார்கள். அவர்கள் பேசிய காட்சிகள் கூட வெளியாகியது. நாங்கள் பார்த்தோம், அவர்கள் கடுமையாக தாக்கினார்கள், எங்களை வெளியே அனுப்பிவிட்டு தாக்கினார்கள் என பல்வேறு விஷயங்களை அந்த போலீசார் கூறிய காட்சிகளும் அப்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறியது. இந்த வழக்கில் மொத்தமாக 105 பேர் சாட்சியங்களாக விசாரணை மேற்கொண்டு சிபிஐ துரிதமாக செயல்பட்டு 3 மாதத்துக்குள் 2 கட்டங்களாக மொத்தம் 2427 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் அப்போதைய ஆய்வாளராக இருந்த ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதாகவும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அவருடைய கோரிக்கை என்பது சிபிஐயும் எதிர்த்தது. அதே போல ஜெயராஜின் குடும்பத்தினாலும் கடுமையான எதிர்ப்பு என்பது நிராகரிக்கப்பட்டது. இந்த எழுத்தினர் இதை தொடர்ந்து இந்த வழக்கை நிராகரிக்கிறார்கள். யாரு? அவர்கள் சிபிஐயும் அதே போல ஜெயராஜின் குடும்பத்தினரும் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததன் காரணமாக அவரது மனு என்பது நிராகரிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை என்பது மதுரை மாவட்டத்தில் உள்ள 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. தொடர்ச்சியாக இந்த வழக்கு என்பது 5 ஆண்டுகள் தாண்டி நடந்ததன் காரணமாக இந்த குடும்பத்தினர் மிகுந்த கவலையடைந்து விளக்கை வேகமாக விசாரித்து இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று தெரிவித்தனர். எனவே இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை 3 மாதத்துக்குள் முடித்து இந்த நீதிமன்றத்தில் விசாரணையை முடித்து அதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும், இந்த வழக்கின் மீதான உத்தரவை, அதாவது தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கில் 4 நீதிபதிகள் ஏற்கனவே விசாரித்து இந்த வழக்கில் இருந்து மாறியிருக்கிறார்கள். 5வது நீதிபதியாக தான் தற்பொழுது இருக்கக்கூடிய நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் விசாரணை என்பது செய்து வந்து கொண்டிருந்தார். இந்த வழக்கில் விசாரணையின் பொழுது நீதிபதிகள் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் கொலை வழக்கு விசாரணையில் நீதிபதியாக இருந்து முழுமையான அந்த குற்றங்கள் செய்த அந்த 9 பேரிடமும் தனித்தனியாக விசாரித்து அவர்கள் எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறார்கள், என்ன செய்தார்கள் மொத்தமாக அவரிடம் விசாரணை நடத்தினார். 105 சாட்சிகளிடமும் குறுக்கு விசாரணை மேற்கொண்டு மிகவும் இந்த வழக்கு என்பது காலதாமதம் என்று ஆனது. இந்த நிலையில்தான் இவர்கள் மீதான தீர்ப்பு என்பது வழங்கப்படும் என்று ஏற்கனவே கடந்த 2 வாரங்கள் முன்பாக தெரிவித்திருந்தார். கடந்த மாதம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு என்பது வழங்கப்படும் என்று எதிர்பார்த்தது. ஆனால் அப்போதைய தினம் என்று நீதிபதி அவர்கள் இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்மானித்தார். இவர்களுடைய மனநிலை, அதே போன்று அந்த 5 பேர் காவலர்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேர் அவர்களுடைய மனநல அறிக்கை வழங்க வேண்டும். அதே போல அவர்களுடைய ஊதிய விவரம், கடைசியாக இருக்கக்கூடிய ஊதிய விவரம், அவர்களுடைய சொத்து மதிப்பு உள்ளிட்டவற்றை தாக்கல் செய்ய வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். அதே வேளையில் இந்த வழக்குக்கு எந்த மாதிரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரே மாதிரியான வழக்கல்ல, இதே போன்ற தொடர்ச்சியாக நடைபெறுவது எனவே அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் மார்ச் 30ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் உரிய அறிக்கை தாக்கல் செய்யவில்லை. எந்த மாதிரியான தண்டனை வழங்க வேண்டும் அறிக்கை என்பதை தாக்கல் செய்யாதன் காரணமாக அன்றைய தினம் நீதிபதிகள் ஏன் இந்த வழக்கில் உரிய அறிக்கையை, நான் கேட்ட அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை, எந்த மாதிரியான தண்டனை வழங்குவது, தூக்கு தண்டனை வழங்குவதா அல்லது ஆயுள் தண்டனை வழங்குவதா உள்ளிட்ட விவரங்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார். இன்றைய நிலையில்தான் அந்த வழக்கு என்பது மீண்டும் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 2ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுதும் நீதிபதிகளிடம் அந்த அறிக்கை, நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் கேட்ட அறிக்கை என்பது அவர்களிடம் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் பிறகாக அதிலும் சிபிஐ வசமும் வாதாடிக்கப்பட்டது. என்னென்றால் அவர்களுக்கு மரண தண்டனை தான் வழங்க வேண்டும் என்றால் கொடூர குற்றங்களை புரிந்திட்டார்கள். பொதுவாக காவல் நிலைய மரணங்களுக்கு பொதுவாக சாட்சிகள், நேரடி சாட்சிகள் என்பது இருக்காது. ஆனால் இந்த வழக்கில் 3 பேருக்கு மேற்பட்ட நேரடி சாட்சிகளும் இருக்கிறது. எனவே இதன் காரணமாக அவர்களுக்கு
தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் வாதிட்டனர். தொடர்ந்து 9 குற்றவாளிகள் தரப்பிலும் விசாரணை என்பது செய்யப்பட்ட குறுக்கு விசாரணை என்பது செய்யப்பட்டது. உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வழங்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை வழங்க தீர்ப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த மாதிரி தண்டனை வழங்கலாம் என்று நீதிபதிகள் கேட்டார். அப்பொழுது ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரும் எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குங்கள், ஏற்கனவே 5 ஆண்டுகள் நாங்கள் மதுரை சிறையில் இருந்திருக்கிறோம், மேலும் எங்கள் குடும்பத்தில் வயது முதிர்ந்த பெற்றோர் இருக்கிறார்கள், சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள், எங்கள் வீட்டில் நாங்கள் ஒருவர் தான் வேலைக்கு செல்லக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம், எனவே எங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக வழங்க வேண்டும் என்றெல்லாம் கூறியிருந்தார்கள். இந்த பல்வேறு வழக்கு விசாரணையை அவர்கள் கேட்ட நீதிபதி அவர்கள் இந்த வழக்கின் மீதான தீர்ப்பு 6ஆம் தேதி, அதாவது இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்தார். இன்றைய தினம் நீதிபதியர்கள் காலையிலே இந்த வழக்கு என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மதுரை மாவட்ட கூடுதல் முதன்மை நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வழக்கை மதியம் 3:30 மணிக்கு ஒத்திவைத்திருந்தார். அதன் பிறகு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நீதிபதி அவர்கள் வழக்கை 5:30 மணிக்கு ஒத்திவைப்பதாக தெரிவித்து அவர் சென்றுவிட்டார். ஆனால் 5:30 மணிக்கு வந்த நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த வழக்கின் மீதான விசாரணையை தொடங்கினார். எதையும் சகித்துக் கொள்ள முடியாதென மாநில அரசு அறிக்கை கூறியுள்ளனர். நீதிபதி அவர்கள் கூறும்பொழுது சொல்கிறார், எதையும் சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு மாநில அரசு அறிக்கையாக கூறியிருக்கிறார். அதே போல மத்திய அரசு காவல் நிலைய மரண வழக்கில் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். அரிதிலும் அரிதான வழக்குகளில் மட்டுமே மரண தண்டனை விதிக்க முடியும் எனவும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அரசு தரப்பின் அறிக்கையில் குற்றவாளிகள் மீதான குற்ற வழக்குகளின் விவரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. காவல் மரணங்கள் சகித்துக் கொள்ள முடியாதவை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை விதிப்பதா மரண தண்டனை விதிப்பதா என்ற கேள்வி வரும்பொழுது அரிதிலும் அரிதான வழக்குகளில் ஆயுள் தண்டனை போதுமானதல்ல எனினும் எதிரிகள் திருந்த வாய்ப்பில்லை எனும் போது மரண தண்டனை விதிக்கலாமே என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த குற்றவாளிகளின் நோக்கம், குடும்ப நிலை, பின்புலம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். தந்தை முன் மகனையும் மகன் முன்பு தந்தையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து இரவு முழுவதிலும் தாக்கினார்கள். இதனை எளிதாக கருத இயலாது. இரக்கமின்றி அடித்ததை கொடூரமாகவே பார்க்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பும் அதிகம் உள்ளது. உயர் நீதிமன்ற வழங்கிய வழிகாட்டுதலில் காற்றில் பறக்கவிட்டு பொதுமக்களை அச்சப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். மனித மாண்பை சிதைக்கும் வகையிலேயே மனித மாண்பு சிதைக்கப்படுகையில் நாகரிகம் பின்னோக்கி செல்கிறது. குற்றத்தின் அளவை பொறுத்த 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் கொடூரத்தை கருதியே மதுரை அமர்வு நேரடியாக கண்காணித்துள்ளது. இது இல்லை என்றால் அவர்களின் உடல் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு உண்மை அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். இருவரும் நிராயுத பாணியாக இருக்கும் போது இரவு முழுவதும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியிருக்கார்கள். இருவரும் வியாபாரிகள், சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்கள். அவர்கள் மீது எந்த குற்ற வழக்கும் இல்லையே என்று தெரிவிக்கிறது. குற்றவாளிகள் நல்ல அறிவும் வளர்ச்சி உள்ளவர்களாகவும் படித்தவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். இதனை சாதாரண குற்றமாக கருத இயலாது. குற்றவாளிகள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததால் கடுமையான குற்றமாகவே கருத வேண்டும். பொதுமக்கள் பணத்தில் அரசு ஊதியம் பெற்றவர்கள் பொருளாதார அழுத்தத்தையோ மன அழுத்தத்தின் காரணமாகவோ செய்திருப்பார்கள் என்று நம்மளால் கூற இயலாது. குற்றவாளிகள் சார்ந்த குடும்பம் உள்ளது என்பதால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்று ஏற்க இயலாது. குற்றவாளிகளுக்கு குடும்பம் இருப்பது என்ற காரணத்தை கருத்தில் கருதி இதனை தண்டனை குறைக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதனை குறைக்கிறார் என்று நீதிபதி தெரிவித்தார். தண்டனை குற்றத்தின் தன்மையை பொறுத்தே தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் நீதிபதி தன்னுடைய வாதத்தின் பொழுது அந்த உத்தரவின் போது தெரிவித்தார். காவல்துறையினர் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களால் சாமானியர்களுக்கு பாதுகாக்கப்படுவதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. மரண தண்டனை விதிப்பதே சிறந்தது என்று கருதுகிறேன் என்று நீதிபதிகள் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த வழக்கு அரிதிலும் அரிதான வழக்காக கருத வேண்டும், மரண தண்டனை வழங்க வேண்டுமா என்பதையும் ஆலோசிக்க வேண்டியுள்ளது என்ற பல்வேறு வாதங்களை நீதிபதிகள் எடுத்துரைத்து இறுதியில் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேர் ஏற்கனவே சிறப்பு சார்பு ஆய்வாளராக இருந்த பால்துறை அவர்கள் கொரோனா காலத்தில் உயிரிழந்ததன் காரணமாக முதல் குற்றவாளியான ஸ்ரீதர் ஆய்வாளர், பாலகிருஷ்ணன் உதவி ஆய்வாளர், அதே போன்று உதவியாளர் கூட ரகு கணேஷ், தலைமை காவலர் முருகன், முன்னாள் அதே போல காவலர்கள் சாமத்துறை, முத்துராஜ், செல்லத்துறை, தாமஸ் பிரான்சிஸ், வெயில்முத்து ஆகிய 9 பேருக்கும் மரண தண்டனை விதிப்பதாக தெரிவித்திருக்கிறார் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள். இந்த தீர்ப்பு என்பது ஒரு பரபரப்பு வாய்ந்த தீர்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முழுவதிலுமே இன்றைய தினம் ஒரு பரபரப்பான சூழலில் தான் இருந்தது. ஏனென்றால் நீதிபதிகள் தொடர்ச்சியாக இந்த வழக்கை 4-5 முறை ஒத்திவைத்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டிருந்தார். இன்றைய தினம் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்ற மாதிரியான தீர்ப்பு வழங்குவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தார். இந்த
தீர்ப்பு என்பது குறித்து அவருடைய குடும்பத்தினரும் தற்பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து பேசி வருகின்றனர். ஏனென்றால் அவர்கள் அன்றைய தினமே முதல் முறையாக இவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்மானித்த பொழுதே அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் குடும்பத்தினர் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். ஏனென்றால் காவல்துறை வரணங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. எனவே அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கும் பட்சத்திலேயே இதற்கான தீர்ப்பு என்பது ஒரு முழுமை பெறும். எனவே அதனை கருத்தில் கொண்டே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் மதுரை மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த 9 பேர் சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 9 ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 காவலர்களுக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு என்பதை வழங்கியிருக்கிறார். மேலும் லட்சக்கணக்கில் அபராதங்கள் என்பதும் நீதிபதியால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை அவர்களிடம் அதாவது காவல்துறையிடமிருந்து வசூலித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு சில நிபந்தனைகளையும் அவர் விதித்திருக்கிறார். முழுமையான விவரங்கள் நீதிபதியின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்பொழுது தந்தை மகன் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்த ஒரு அப்பாவி தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பெண்ணை காவல்துறையின் கஸ்டடியல் அதாவது கொடூரமாக தாக்கி அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த வழக்கு சிபிஐ வசம் சென்று 5 வருட காலம் விசாரணை என்பது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று தற்பொழுது தண்டனை விவரங்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 9 பேர் இந்த சாத்தான்குளம் வழக்கில் அதாவது 7 பேரையும் தாக்கி கொலை செய்த 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்திருக்கின்றன. அதே போன்று இது மாதிரியான குற்றங்கள் நடக்கக்கூடாது என்பதனையும் கருத்தில் கொண்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த தீர்ப்பை தமிழ்நாடு முழுவதில் இருக்கக்கூடிய அனைவருமே உற்று நோக்கி இருந்தார்கள். எனவே இந்த தீர்ப்பாவது இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாது என்ற ஒரு எண்ணத்திலேயே இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே சாத்தான்குளம் தந்தை மகன் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் முதலியாக சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கிறார்கள். அதன் பிறகாக சிபிஐ வசம் இந்த வழக்கு என்பது செல்கிறது. 2000 பக்கங்கள் கொண்ட 2000 மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படியே மதுரை மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. ஏற்கனவே 4 நீதிபதிகள் இந்த வழக்கை முழுமையாக விசாரித்தார்கள். அந்த சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 3 காவலர்கள் 2 பெண் காவலர்கள் உட்பட்ட 3 காவலர்கள் சாட்சியமாக மாறி அந்த காவல் நிலையத்தில் அன்றைய தினம் என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக பேசினார்கள். மொத்தமாக 105 சாட்சிகளிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதி சாத்தான்குளம் வழக்கிற்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படை ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 9 பேரும் குற்றவாளிகள். இவர்கள் அனைவருக்குமே மரண தண்டனை விதிக்கிறேன். அதுபோக அவர்கள் அனைவருக்கும் இந்த நீதிமன்றம் அபராத தொகையை விதிக்கிறது. எனவே இந்த அபராத தொகை அனைத்தையும் பெற்று ஜெயராஜ் மற்றும் அவர்களது குடும்பத்திலும் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவிக்கிறார்கள். முழுமையான விவரங்கள் என்ன என்பது இந்த நீதிபதியின் தீர்ப்பின் விவரத்தில் தெரிய வரும் என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது.